உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு அது நடக்கலை இது நடக்கலைன்னு வேதனைப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. முதலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புரட்டாசி மாத பலன்கள். இந்த புரட்டாசி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷபராசிக்கு இன்னைக்கு புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போறோம். ஆக புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 31 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய சிறந்த யோக பலன்கள். இதற்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களுடைய சிறந்த யோக பலன்களை நாம ரிஷபராசிக்கு இன்னைக்கு சிறந்த யோக பலன்களை பார்க்க போறோம். முதல்ல இந்த புரட்டாசி மாசம் என்பது அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மிகப்பெரிய உச்சத்திற்கு, வேற லெவல்ல உச்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த யோகமான காலமாக இந்த புரட்டாசி மாசம் நிச்சயமாக அமைய போகிறது. ஒரு மனிதனுக்கு முதல்ல தொழில் உத்தியோகங்கள் சிறந்து விளங்க வேண்டும், செல்வங்கள் பெருக வேண்டும் என்று இந்த 2 விஷயங்களுக்குரிய ஒரு 3 கிரகங்கள் அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு மாறி இருக்கின்ற ஒரு 2 கிரகங்கள், வலிமையடைகின்ற ஒரு 3 கிரகங்களுடைய ஒரு முக்கிய யோகத்தை, அதான் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற, வேற லெவல்ல புரட்டி போடுகின்ற ஒரு புரட்டாசி மாச பலன்களை பற்றி தான் இன்னைக்கு ரிஷபராசிக்கு பார்க்க போறோம். அதுல சந்தேகமே இல்லை. பொதுவாக அந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்ல யோகங்கள் பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டு அதே நேரம் நீங்க ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதை அடைய வேண்டும். முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும். அரசாங்க வேலை பணம் கட்டியிருப்பாங்க, வேலை கிடைக்காது. இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில் அவங்க நல்லபடியாக கிடைக்கணும். எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வருஷ கணக்காக ஆய்வாங்க, கல்யாணம் முடியாது. அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும். அதான் கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு வம்ச வாரிசு கிடைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனைங்க, எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகல, பெரிய பிரச்சனையா இருக்கு. இவங்க பிரச்சனை தெரியும், குடும்பம் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அடுத்து என்ன? சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும்? அதே சொந்த வீடு வாங்க முடியுமா? சொந்த வீடு கட்ட முடியுமா? ஏகப்பட்ட பணத்தை எடுத்து கொடுத்து ஏமாந்து போனா அந்த பணம் கிடைக்குமா? ஆக வீட்டில் என்னென்னமோ நடக்குது. நான் சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல. ஏதோ திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன், என் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா, ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போய், எத்தனையோ இடம் ஜாதகத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒண்ணுமே நடக்காம வந்து நொந்து போயிருக்கோம். கொஞ்சம் பொறுங்க. இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம் நிகழ்ச்சியின் மூலம். முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தவறுவதில்லை. ஏன்னா இறைவன் போட்ட விதி. பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால். அது இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை.
ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதாங்க உண்மை. நான் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, இல்லை கொடுக்கலாங்கள் பிரச்சனைகளா, இல்லை அரசு வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதகத்தை தூக்கி ஆச்சுன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, அதாவது 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி, அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு. அது சந்தேகமே இல்லை. திரும்ப தான் சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். இந்த புரட்டாசி மாச பலன்கள் டிசம்பர் ராசிக்கு இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவா இந்த புரட்டாசி மாசம் என்பதே அமக்கலமாக, ஆரம்பமே அமக்கலமாக, புரட்டாசி 1ஆம் தேதி முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமே அமக்கலமாக அமோகமாக ஆரம்பிக்குது. பௌர்ணமி யோகத்தோடு ஆரம்பிக்குது. இது ஒரு சிறப்பு இல்லையா? அற்புதமான சிறப்பு. என்னடா ஆரம்பமே சரியில்லை அப்படின்னு எத்தனையோ வருத்தப்படும் போது, இது ஆரம்பமே அமக்கலமாக பௌர்ணமி யோகத்தோடு இந்த புரட்டாசி மாதம் தொடங்குகிறது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இந்த புரட்டாசி மாசத்தில் நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல ஒரு நிறைய அநேகருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற, வேற லெவல்ல புரட்டி போடுகின்ற மிகப்பெரிய சிறந்த ஒரு கிரக மாற்றங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஒவ்வொரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கிய வழிபாட்டுக்குரிய நவராத்திரி விழா, அதாவது 3/10/2024, அதாவது புரட்டாசி 17ஆம் தேதி நம் நவராத்திரி விழா, நாம் எல்லாரும் நவராத்திரி விழா கொண்டாட இருக்கிறோம். அன்னைக்கு நவராத்திரி விழா ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு குடும்பத்தும் சிறந்து விளங்குவதற்காக பெண்கள் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாள். அந்த நவராத்திரி விழா ஆரம்பித்து அந்த நவராத்திரி விழா முடிவடைகின்ற ஒரு சிறந்த நாள் தான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. அது 11/10/2024 அன்று சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையோடு நவராத்திரி விழா நிறைவடைந்து மறுநாள் விஜயதசமி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நாளாக நாம் கொண்டாட இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான யோகங்களை கொண்ட அந்த மாதத்தில் கிரகங்களுடைய வலிமை அதிகமாகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக புரட்டி அனைவருடைய வாழ்க்கையை புரட்டி போட போகுதுன்னு சொன்னேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாச கிரக அமைப்புகள் வழக்கம் போல குரு ரிஷபத்தில், மிதுனத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்துல, ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது. இதுதாக புரட்டி போட போகுது. அதிர்ஷ்டம் என்றால் என்ன? இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அப்படி சொல்லக்கூடிய சூரியன் புதனும் சேர்ந்து இருப்பது. புதன் சாதாரண இடத்துல இல்ல, ஆட்சி உச்சம் ஒரே இடம் தான் புதனுக்கு. மேலும் கேது சேர்ந்திருக்காரு. கேதுனால எந்தவித பாதிப்பும் இல்லை, நன்மைகள் கூடும். அடுத்து மேச ராசிக்கு 7ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா, அதே போல ரிஷப ராசிக்கு 6ஆம் இடத்தில், ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடியத்தில், கோடிகளை லட்சங்களை கொட்டக்கூடிய இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு யோகம். அது இந்த புரட்டாசி 3ஆம் தேதி தான் ஏற்படுது. அதே புரட்டாசி 3ஆம் தேதி புதன் கன்னியில உச்சம் பெறுகின்ற காலம். அதே புரட்டாசி 3ஆம் தேதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகின்ற காலம். இந்த தேதிகள் பாத்தீங்கன்னா 19/9/2024, 19/9/2024 புதனும் கன்னியில் ஆட்சி பெறுகின்ற, ரிஷபத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெறுகின்ற ஒரு காலம்.
அதே போல ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு காலம். இந்த 2 கிரக மாற்றங்கள் தான் ஒரு நிறைய பேர் வாழ்க்கையை, அநேகருடைய வாழ்க்கையை மிகப்பெரிய புரட்டி போட போது, வேற லெவல்ல கொண்டு போகுது. மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு சொல்லக்கூடிய, உயர்ந்த இடத்திற்கு உச்சத்திற்கு கொண்டு சொல்லக்கூடிய, வேற லெவல்ல போகக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம். அடுத்து வழக்கம் போல சனி ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி. ரிஷபராசிக்கு வழக்கம் போல 11ஆம் இடத்தில் ராகு, 11 லாபஸ்தானத்தில் ராகு. இப்ப முதல்ல உங்களுடைய முயற்சிகள், எந்த ஒரு முயற்சியும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான மாதம். நீ என்னென்ன ஆசைகள், என்னென்ன லட்சியங்கள், என்னென்ன ஆசைகளை நீங்க மனதில் ஏற்படுத்தி நடக்கலையோ அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகின்ற ஒரு சிறந்த யோகம். வேற லெவல்ல புரட்டி போட போகுது. அதிர்ஷ்டம் என்றால் இதுதான். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்தில் தான் சூரியனும் புதனும், புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஒரு கிரகம் வலிமடைந்தால் மனிதனை வேற லெவலில் கொண்டு போச்சு. திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுக்கும். லாட்டரி யோகம்லாம் பிச்சுட்டு போயிடும். லாட்டரி யோகம்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். கொட்டி கொடுக்கும் சொல்ல வரேன். பிச்சுட்டு கொட்டி கொடுக்க போகுது நிச்சயமாக, உறுதியாக. நமக்கு தான் லாட்டரி தான் கிடைக்கிற இடத்துல வாங்கிடுறீங்க, வாங்குங்க. அதிர்ஷ்டம் தான், அள்ளி கொட்டுகின்ற அதிர்ஷ்டம் தான். மேலும் ரிஷபராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு ஸ்தானம். 7ஆம் இடம் சாதாரண இடமே கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி அடையலாம். பூமி இடம் வீடு சம்பந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். விவசாயத்தில் மிகப்பெரிய தொழில் முன்னேற்றத்தை அடையலாம். வெளிநாட்டின் மூலம் வருமானம் பெறலாம். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பெறலாம். சகோதரர்களுக்கு சில சகோதரர்களால் மிகப்பெரிய வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். சகோதரோடு கூட்டு சேர்ந்து தொழில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். மனைவின் மூலம் கூட்டு சேர்ந்து மிகப்பெரிய தொழில் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். சொத்துக்களால், பூமிகளால் வருமானம் ஏற்படும். அதிகாரத்தை வாழ்ந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான காலம். சரி, அடுத்து முக்கியமான இந்த அதிர்ஷ்டமான இடத்துக்கு வருவோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படியெல்லாம் வரப்போகுது. ரிஷபராசிக்கு 4ஆம் அதிபதி கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகின்ற இடத்தில் எந்த ஒரு முயற்சி, எந்த ஒரு தொழில் செய்தாலும், அதாவது கஷ்டப்படாம காசு பணம் கொட்டக்கூடிய இடம் தான் அந்த 5ஆம் இடம். கஷ்டப்படாம காசு பணம் கொட்டக்கூடிய இடம் தான் அந்த 5ஆம் இடம். பதவி உயர்வு பெறுகின்ற இடம், தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய இடம், தொழில் முன்னேற்றம் பெறுகின்ற இடம், புகழ் பெறக்கூடிய இடம். பேரும் புகழும் காசு பணமும் உங்களை தேடி வருகின்ற ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காலம்தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றால் சாதாரண அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற ஒரு ஸ்தானம். அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து, புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்றது நிலை, கேது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நிலை, கேதுவால் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஞான புகழ், சிறந்த புகழ் பெறுகின்ற யோகம், பதவி யோகம். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம், அரசு வேலை இல்லாதவர்களுக்கு அரசு வேலையில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு. அடுத்து 6ஆம் இடம். பல போட்டிகளில் ஈடுபட்டு லட்சக்கணக்கில் ஈடுபடலாம். போட்டி ஏற்கனவே சொல்லிட்டு லாட்டரி சீட்டு அது ஒரு போட்டி தான். அதுக்கு ஏற்றவாறு 6ஆம் இடத்துல சுக்கிரன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானத்தை கொட்டி தருகின்ற தொழில் போட்டிகளில் மிகப்பெரிய வியாபார முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற இடத்தில் சுக்கிர யோகம் அடிக்குது. சுக்கிர யோகம் இதுதான் சரியான நேரம். ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தில், ரிஷபராசிக்கு அதிபதியே 6ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற, ரிஷபராசிக்கு அதிபதியே சுக்கிரன் ரிஷபராசியிலே ஆட்சி பெறுகின்ற மிகப்பெரிய யோகம். அப்ப நீங்க ரிஷபராசிக்காரர் என்னென்ன நினைக்கிறாங்களோ, நல்ல வேலையா, நல்ல திருமண யோகமா, அதே நேரத்தில் வங்கி பணிகளா, அரசு பணிகளா, எல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு காலமாக அமைய போகிறது.
அடுத்து ரிஷபராசிக்கு வழக்கம் போல 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில்களை தாமதம் இல்லாமல், அதாவது மந்தன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சில வேலைகளை தாமதப்படுத்தினால அதனால் மகிழ்ச்சியான தொழில் முன்னேற்றத்தை லாபத்தை தரக்கூடிய இடத்தில் தொழில் வெற்றிகள். தசமஸ்தானத்தில் ஒரு ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை, அதாவது உங்க வாழ்க்கையில் நிரந்தரமான யோகத்தை உறுதியாக ஏற்படுத்தி வைப்பார். அதுல சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ரிஷபராசியில் குரு உங்க லாபாதிபதியாக இருந்து ரிஷபராசியில் இருக்கும் பொழுது அந்த ரிஷபராசிக்கு அதிபதியே ஒரு சரியான புரட்டாசி மாதத்தில் உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வ யோகத்தை, தொழில் யோகத்தை, உத்தியோக உயர்வை தரக்கூடிய இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதுதான் ஒரு சிறந்த காலம். சுக்கிரன் சாதாரண இடத்தில் இல்ல, ஆட்சி பெற்ற அருமையான இடம். உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவியை தரக்கூடிய இடம். ரத கஜ புஜ பதாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அதிகாரத்துவம் வாய்ந்த சிறந்த உயர்ந்த பதவியை எல்லாரும் சரிட்டடிக்கக்கூடிய பதவி, சாதாரண பதவி இல்லை. அதுதான் ரத கஜ புஜ பதாதிபதிகள் சொல்லக்கூடிய தலைமை ஏற்கக்கூடிய பதவி. ஆக இத்தனை யோகங்களும் நிச்சயமாக இருக்க. வழக்கம்போல் ராகு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் எல்லாராலும், வேறு இன ஜாதி மக்களாலும், வெளிநாட்டு உறவினாலும், வெளிநாட்டு தொழிலினாலும் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியது ராகு இருக்கிறார். இத்தனை யோகங்களும் சிறப்பாக அமைந்திருக்கிறது, அதுல சந்தேகமே இல்லை. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் சரியா நடக்கல அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். இது அத்தனை பேருக்கு பொது பலன். உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் சரியா நடக்கல அப்படின்னு கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். உலக மக்கள் அத்தனை பேருக்கும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்க்கை சிறந்து விளங்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும். ஒரு ஜோதிட திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்றும் உங்க ஜாதகம் தவறாக இருக்க, ஒன்றும் உங்க ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதை பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக அது நடக்கிற இது நடக்கிறேன்னு சொன்னவங்க ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு அவரை பார்த்து அப்படி சொன்னது நடந்துன்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். இது வெறும் வார்த்தைக்கு அல்ல, அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. அனுபவப்பட்டாச்சு. 30 ஆண்டு கால அனுபவத்தில் நான் இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய அந்த ஜோதிட சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை எல்லாரும் வாழ்க வளமுடன் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு, நல்லது நடக்க வேண்டும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.